ஹாய் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா we're gonna be reacting to பரத் உடைய supposedly a comeback film. அதாவது ஒன்ஸ் upon a time in Madras என்ற டைட்டில்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால வித் வேஸ்டிங் மச் டைம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெய்லரை ரியாக்ட் பண்ணுவோம். கம் ஆன் நவ். இங்க நம்மலாம் படிக்கிறதே கஷ்டம். நீ எப்படிக்கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற? ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, நீ வேலைக்கு போனீன்னா டாக்டராக தான் போகணும். உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசா டைம் தரேன். என் துட்டு எனக்கு மொத்தமாக வந்துடும். வா, நீ எங்கேயும் போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன், புரியுதா? லவ் பண்ணலாமா? கங்க்ராட்ஸ் மதி, யூ பிரெக்னன்ட் now. இனிமே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஆம்பளைங்களை எப்படிதான் இல்ல கற்பனை உடம்புலயா இருக்கு, அது மனசுல இல்ல இருக்கு. லவ்வுக்கு முன்னாடி ஜாதியாவது மயிலாவது. ஜாதி இல்ல, தமிழ் குடி. Wow. சுத்தி வரதுல இருந்து சாப்பிடுற உணவை தீர்மானிக்கிற வரைக்கும் நீங்களே முடிவெடுத்தா அதுக்கு பேர் என்ன? சர்வாதிகாரம் தானே? அப்போ ஒரு தப்பு பண்ணா அடிக்கிறது ரைட்டுன்னு தோணுச்சு, ஆனா இப்போ லெஃப்ட் தான் ரைட்டுன்னு தோணுது. தரமான சிந்தனை. ஜீசஸ் சும்மா வாடா சொன்னாரு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு. ஒருத்தரை சுடணும்னா வா, வெரி எக்ஸைட்டிங். இங்கே நேராக பிடிக்கணும். ஒரு கை விலகாம இருக்க, இன்னொரு கையை சேர்த்து பிடிக்கணும். எதை சொல்கிறோமோ அதை மட்டும்தான் குறிப்பாக்கணும். No way he's shorter. No, bro. Wait. Wow. முதல்ல இதை அங்கீகரிக்கிற சட்டத்தை கொளுத்தணும், தீய வச்சு கொளுத்தணும். இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா நீங்கனாலும் சட்டை கூட போட முடியாது. Wow, actually to be very honest with you, இது வந்து ஒரு very much heavy potential for பரத்துக்கு ஒரு comeback film-ஆ இருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன், ladies and gentlemen. ஏன்னா purely because of the fact that நிறைய இந்த small time films வந்து புது கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது வந்து இட்ஸ் வெரி refreshing to see ன்றது தான் என்னுடைய தாட்டாக இருக்குது. அதே மாதிரி மோர் ஓவர் இந்த மாதிரி கதையில் வந்து மோர் ஃப்ரம் 3 or 4 பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து எப்படி அவங்க லைஃப் ரிவால்வ் ஆகுது, எப்படி அது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெவலேஷன் ஆர் சென்ஸ் ஆஃப் லிபரேஷன் கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ற நோக்கத்தை அந்த படமும் எடுத்திருக்காங்க. அண்ட் கைஸ், இட்ஸ் absolutely brilliant. I really enjoyed this trailer-ன்றது தான் நான் சொல்ல வரேன் நான், because it's pretty good and it's also very female heavy and driven-ன்றது தான் வருது, which is also very good thing, and it's very much the need of the hour, ladies and gentlemen. எவ்வளவோ திங்ஸ் நடக்குது, ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து it's very empowering. I really felt that there are places where where they showed those 4 lead female characters. இவங்க எல்லாமே வந்து they're from 4 different walks of life ன்ற மாதிரி தெரியுது. either one could be a garbage collector as a single parent கூட இருக்கலாம், the other one is a married housewife, the other one is an out and out modern woman in per se நம்ம சொல்லிக்கலாம். from what they are telling us, I'm not making any such claims. so அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து லைஃப் ரிவால்வ் ஆகுது, what things that is making them getting into trouble. so it's all pretty interesting watch ன்றதா நான் நினைக்கிறேன். ஸோ அதனால guys, இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and I'll see you guys on the next one. Bye. என்ன